ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபரா ஐயா ட்ரம்ப் பதவியேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா அதிரடி காட்டிட்டே வராரு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐநா உரிமை குழுல இருந்து வெளியே வந்திருக்காரு. உலக சுகாதார மையத்துல இருந்து என்ன பண்ணிருக்காரு, வெளியே வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து அவர் அதிரடி காட்டுறதை விட முக்கியமா வந்து எல்லாருமே இப்போ இந்திய நாடே குற்றப்படுத்தி பரபரப்பா பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உரிய ஆவணங்கள் இன்றி அமெரிக்கால வாழ்கிற இந்தியர்களை நாங்க என்ன பண்றோம், வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரு. இந்த அறிக்கை கிடைச்சோன்னு இந்தியா என்ன பண்ணிருக்கணும், தன்னுடைய செலவுல, அதாவது இந்தியாவுடைய செலவுல என்ன பண்ணுவோம், அந்த இந்தியர்களை வந்து என்ன பண்ணிருக்கணும், மீட்டு இருக்கணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, இங்க மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் கைய கட்டி வாய மூடி என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்காங்க. இதனால என்ன விளைவு வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்க இருந்து முதற்கட்டமா வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை ஒரு அகதிகளை போல என்ன பண்றாங்க, அங்க இருந்து துரத்தி விட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இருக்காருல, நார்மல் விமானத்துல அனுப்பி இருந்தாலே அந்த விமான செலவு வந்து கம்மிதான். ஆனா இந்தியாவை அசிங்கப்படுத்தணும், இந்தியாவை அவமானப்படுத்தணும், அமெரிக்கா கீழே தான் இந்தியா இருக்கு அப்படின்றது எல்லாரும் உணர்ந்துக்கணும்ன்றதுக்காகவே ராணுவ விமானத்துல ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அனுப்பியிருக்காரு. சும்மாவா அனுப்புனாரு, கையில சங்கிலி கால்ல சங்கிலி, ஒரு கைதியை போல என்ன பண்ணாங்க, அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இதே போல கொலம்பியா நாட்டுல இருக்கிற மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, வெளியேற்ற சொல்லியிருக்காங்க. ஆனா கொலம்பியா என்ன பண்ணிருக்கு, திட்டவட்டமா சொல்லிருக்கு, எங்க ஆட்களை நாங்க என்ன பண்ணிக்கிறோம், எங்க விமானம் மூலியமா நான் கொண்டு வந்திருக்கோம். அதை மீறி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எங்களுடைய வான்வெளியில உங்க விமானம் பறக்கிறதுக்கு நாங்க அனுமதியே தர மாட்டோம். அது மட்டும் இல்ல, எங்க ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க விமானம் வந்து தரையிறதுக்கே நாங்க அனுமதிக்க மாட்டோம் இப்படின்ற ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட இந்தியா கொடுக்கல, காட்டல அப்படின்றத ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்தியாவை சீர்குலைத்துட்டாங்க, இந்தியா மானத்தை வாங்கிட்டாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவு இருக்குது. ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, இந்தியா வந்து எப்பவுமே எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், நாங்க சொல்றத இந்தியாவை கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணிருக்காரு, இதன் மூலமா செலுத்திருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் செய்த காரியத்தினால இந்தியா அவமானப்பட்டிருக்கு. ட்ரம்பை எதிர்த்து ஏன் இந்தியா கேள்வி கேட்கல, திரு மோடி ஐயா அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் எந்த விதமான ஒரு குரலும் கொடுக்கலையே, ஏன் நம்ம நாட்டு விமானத்தை அனுப்பி நம்ம இந்தியர்களை கொண்டு வரல அப்படின்றதா ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. எங்கெங்கயோ சுற்றுப்பயணம் போறாரு, எதுக்கோ செலவு பண்றாரு. ஆனா நம்ம இந்தியர்களை கைதிகளை போல, குற்றம் செய்தவர்கள் போல கைகளையும் கால்களிலையும் லாக்அப் போட்டு கொண்டு வந்து இந்த அசிங்கம், இந்த கேவலம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு. ஐயா அவங்க வந்து ஒரு பெரிய குற்றமே செய்யல ஐயா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உரிய ஆவணங்கள் இன்றி என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், நம்ம இந்திய நாடு போய் பாதுகாப்பா கொண்டு வந்திருக்கணும். கொலம்பியா எப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சதோ அதே போல இந்தியாவும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தா அமெரிக்கா அப்படி பண்ணி இருக்காது. ஆனா இந்தியா அப்படி பண்ணல. இந்தியர்கள் 18,000 பேர் கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டாங்க, எப்படி இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இதன் மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு அடிப்பணியுது அப்படில எந்தவித மாற்று கருத்து இல்ல. இதுல வேற பாஜக காரங்கள என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மோடியை பார்த்து ட்ரம்புக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு சில பயங்கள் இருக்கு, இந்தியா மேல ஒரு பயங்கள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு காரியமே எந்த அளவுக்கு வந்து இந்தியாவுடைய மானத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. சோ இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.